நரசிம்மரின் கதை ஒரு புகழ்பெற்ற புராண கதையாகும். ஒரு காலத்தில் இரண்யன் என்னும் அரக்கன் இருந்தான். அவன் பிரம்மதேவரிடம் பல வரங்களை பெற்றிருந்தான். இதில் மனிதர்களாலோ மிருகங்களாலோ பகலிலோ இரவிலோ வீட்டிற்கு உள்ளேயோ வெளியேயோ ஆயுதங்களாலோ ஆகாயத்திலோ பூமியிலோ மரணம் ஏற்படக்கூடாது என்ற வரமும் அடங்கும். இந்த வரங்களால் அவன் மிகவும் செருகுற்று தன்னை கடவுளாக வழிபட வேண்டும் என்று மக்களை துன்புறுத்தினான். ஆனால் இரணியனின் மகன் பிரகலாதன் விஷ்ணுவின் தீவிர பக்தனாக இருந்தான். இரணியன் எவ்வளவோ தடுத்தும் பிரகலாதன் விஷ்ணுவை வழிபடுவதை நிறுத்தவில்லை. இதனால் இரணியன் பிரகலாதனுக்கு பல விதமான துன்பங்களை கொடுத்தான். ஆனால் பிரகலாதன் விஷ்ணுவின் மீது கொண்ட பக்தியால் அவை அனைத்தையும் தாங்கிக் கொண்டான். ஒரு சமயம் இரணியன் பிரகலாதனிடம் உன் விஷ்ணு எங்கே இருக்கிறான் என்று கேட்டான். பிரகலாதன் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்றான். அப்படியானால் இந்த தூணில் இருக்கிறானா என்று கேட்டான். பிரகலாதன் ஆம் என்றான். உடனே இரணியன் அந்த தூணை காலால் உதைத்தான். அப்போது அந்த தூணிலிருந்து பாதி சிங்கமாகவும் பாதி மனிதனாகவும் நரசிம்மர் தோன்றினார். நரசிம்மர் இரணியனை தன் மடியில் வைத்து தன்னுடைய கூர்மையான நகத்தினால் அவனுடைய மார்பை பிளந்து அவனை கொன்றார். இவ்வாறு நரசிம்மர் தன் பக்தனான பிரகலாதனின் உயிரை காத்தார். நரசிம்மர் அவதாரம் பக்தியையும் அன்பையும் உண்மையையும் போற்றும் ஒரு கதையாகும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.